வணக்கம் நட்பூக்களே. நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி எனக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த கதைகள் பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அண்டு இந்த கதையை ஏற்கனவே வேற ஒரு சேனலில் நீங்களாம் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் ஒரு ரைட்டராக இந்த கதையை நீங்கள் எந்த அளவுக்கு ரசிக்கிறீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இல்லை கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அண்டு இந்த கதை கொஞ்சம் பெரிய கதை தான். கிட்டத்தட்ட ஒரு 80 அத்தியாயம் பக்கம் இருக்கும். எப்படி கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்கா இல்லை போர் அடிக்குதா அப்படிங்கிறத எனக்கு தெரிவிங்க. ஓகே, கதைக்குள்ளே போயிடலாமா? எவனோ என் அகம் தொட்டுவிட்டான். அத்தியாயம் 32. தினமும் காலையும் மாலையும் டிரைவருடன் காரில் சென்று வருவதை வழக்கமாக்கிக் கொண்டாள் நித்திலா. அன்று நடந்த அந்த நிகழ்வுக்கு பிறகு நித்திலா எதையும் மறுத்து கூறவில்லை. அன்று காலையில் வரும்போதே கௌதம் உற்சாகமாக இருந்தான். வந்ததும் வராததுமாக சுமித்ராவுக்கு ஃபோன் செய்தவன், ரூம்க்கு வா என்றான். எதுக்கு? காரணம் சொன்னாதான் வருவியா? வாடி. ஹலோ பாஸ், முதல்ல என்ன காரணம்னு சொல்லுங்க. என் பொண்டாட்டியை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு. அதுக்கு தான் கூப்பிடுறேன், வா. அதுக்கு உங்கள் பொண்டாட்டியெல்லாம் நீங்கள் கூப்பிடணும், அவள் விடாமல் வழக்கடிக்க. ஏய், இப்போ மட்டும் நீ வரலை, நான் வெளியே வந்து உன் கைப்பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு வந்துடுவேன். எப்படி வசதி? அவன் கூலாக கேட்க இவள் பதறினாள். ஐயோ, அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க, நானே வர்றேன் என்றபடி ஃபோனை வைத்துவிட்டு கௌதமின் அறைக்கு சென்றாள். அவள் அறைக்குள் காலடி எடுத்து வைத்ததுதான் தெரியும். அடுத்த நொடி கால்கள் தரையில் படாமல் அந்தரத்தில் தொங்க அவளை தூக்கியிருந்தான் அவன். ஐயோ, என்ன இது, கீழே இறக்கி விடுங்க. தன் இரு கால்களையும் உதைத்தபடி அவள் செல்லமாக சினுங்க. என்னடி, ரூம்க்கு கூப்பிட்டா வரமாட்டியா? ரொம்பவும் தான் சீன் போட்டுக்கிற. அவளை தூக்கியபடியே மேஜையை நோக்கி நடந்தவாறு அவன் கேட்க, கீழே விழுந்து விடாமல் இருக்க தன் இரு கைகளாலும் அவன் தோள்களை வளைத்து கொண்டவள், பின்ன கட்டின பொண்டாட்டியை கூப்பிடுற மாதிரி அடிக்கடி ஃபோன் பண்ணி ரூம்க்கு வானா இப்படித்தான் பண்ணுவேன், வம்பாக கூறினாள் அவள். நீ என் பொண்டாட்டி தானே, அதனால்தான் கூப்பிட்டேன். ஹலோ சார், அதுக்கு நீங்கள் என் கழுத்தில் 3 முடிச்சு போடணும். அதுக்கப்புறம்தான் நான் உங்கள் பொண்டாட்டி. 3 முடிச்சு தானே, அதை அப்புறமா போடுறேன். இப்போ 3 முத்தம் வேணா தரட்டுமா என்றபடி அவனுடைய மேஜையின் மீது அவளை அமர வைக்க, இதுக்குத்தான் நான் உங்கள் ரூமுக்கே வரமாட்டேன்னு சொன்னேன், என்னை விடுங்க. அவள் கீழே இறங்க முயற்சிக்க அவளை இறங்க விடாமல் தடுத்தபடி, எதுக்குத்தான் என் ரூமுக்கு வரமாட்டேன்னு சொன்ன என்று அவளை போலவே திருப்பி கேட்டான். நான் உள்ளே வந்தாலே உங்கள் கை சும்மா இருக்கிறது இல்லை என்று அவள் முணுமுணுக்க, ஏண்டி, என் கை என்ன பண்ணுது? அது பாட்டுக்கு சிவனேன்னு இருக்குது என்றவனின் ஒரு கரம் அவள் இடையை வருடி கொண்டிருக்க இன்னொரு கரமோ அவள் கழுத்தை வருடி பல சில்மிஷங்களை செய்து கொண்டிருந்தது. இதுக்கு பேர் என்னவாம் என்றபடி தன் இடையை வருடி கொண்டிருந்த அவன் கையை நறுக்கென்று கிள்ளி வைக்க, ஆ வலிக்குதுடி, அது பாட்டுக்கு அதுக்கு பிடிச்ச இடத்துல இருக்குது, இதில் உனக்கு என்ன பிரச்சனை? அவன் கத்த. இருக்கும் இருக்கும், முதல்ல தள்ளி போங்க. அவள் அவனை பிடித்து தள்ள, எதுக்கடி தள்ளி விடற? இன்னும் நீ எனக்கு கொடுக்க வேண்டிய கோட்டா ஒன்று பாக்கி இருக்கு, தெரியும்ல என்றபடி அவன் அவளை நெருங்க. கோட்டாவா? என்ன கோட்டா? அவள் விழிக்க, முத்த கோட்டாதான், அன்னைக்கு ஃபைல் ரூமில் தர்றேன்னு சொல்லி ஏமாத்திட்டியல்ல. அவன் குற்றம் சாட்ட, அதுக்கான நேரம் இது இல்லை. முகம் சிவக்க தடுமாறினாள் அவள். ஓகே ஹனி, உனக்கு எப்போ நேரம் வருதோ அப்போ கொடு, நான் இப்போ கொடுக்கிறேன் என்றபடி அவன் அவள் முகம் நோக்கி குனிந்தான். அவன் அவளது இதழை நெருங்கும் போது சட்டென்று இருவரின் இதழ்களுக்கும் இடையில் தனது கையை வைத்து தடுத்துவிட்டாள் அவள். ஏண்டி? ஏமாற்றத்துடன் அவள் முகம் பார்த்து அவன் வினவ, வேண்டாம் என்பதாய் தலையசைத்தாள் அவள். எதுக்குடி வேண்டாம்னு சொல்ற? முத்தமிட முடியாத எரிச்சலில் அவன் சற்று கோபமாக கேட்க அவள் மீண்டும் சிறு புன்னகையுடன் வேண்டாம் என்பதாய் தலையசைத்தாள். கேட்டது கிடைக்காத எரிச்சலில் அவன் முகம் திருப்பி நின்று கொள்ள மேஜையின் மீது அமர்ந்தபடியே அவன் சட்டை காலரை பிடித்து தன்னருகே இழுத்து அவன் முன்னுச்சி முடியை செல்லமாக களைத்து விட்டவள், ஒன்று வேண்டாம்னு சொல்லிடக்கூடாதே, உடனே முகத்தை தூக்கி வச்சுக்குவீங்க. அவன் மூக்கை பிடித்து செல்லமாக ஆட்டினாள். தெரியுதல்ல, விடுடி. அவன் எகிறினான். அவன் கன்னங்களை தன் இரு கைகளாலும் தாங்கியவள் அவனது நெற்றியில் மிக மென்மையாக தன் இதழ்களை ஒற்றி எடுத்தாள். இப்போதைக்கு இது போதும், சரியா?
தன் ஒட்டுமொத்த காதலையும் தன் விழிகளில் தேக்கி அவன் விழிகளுக்குள் பாய்ச்சிபடி கேட்க, அவளுடைய காதல் என்னும் மந்திரத்திற்கு கட்டுப்பட்டவனாய் அவனுடைய தலை சரி என்பதாய் ஆடியது. இதுதான் காதல். மூச்சுக்காற்றுக்கு ஏங்கித் தவிக்க இரு இதழ்கள் ஒன்றோடொன்று பின்னிக்கொண்டால்தான் முத்தம் என்று அர்த்தமல்ல. மனம் நிறைந்த காதலோடு நெற்றி பொட்டில் கொடுக்கப்படும் ஒற்றை முத்தத்திற்கு இந்த உலகத்தையே கொட்டிக் கொடுத்தாலும் ஈடாகாது. நெற்றியில் காதலோடு வைக்கப்படும் ஒற்றை முத்தத்திற்கான பலம் மிக மிக அதிகமானது. அந்த முத்தத்தால் எதையும் சாதிக்க முடியும். அவளுடைய மென்மையான இதழொற்றலில் கௌதமின் மனதில் இருந்த ஏமாற்றம் பறந்து போனது. காதலோடு தன்னை பார்த்து சிரித்தவனின் முகத்தை தன் கைகளில் ஏந்தியவள், சரி இப்ப சொல்லுங்க, எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க என்று வினவ, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டுக்கு வந்துடு. பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணு, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். வீட்டுக்கா? எதுக்கு என்றாள் அவள் குழப்பமாக. என் தங்கச்சிக்கிட்ட நம்மளை பற்றி சொல்லிட்டேன். அவளுடைய அண்ணியை பார்க்கறதுக்கு அவள் ரொம்ப ஆவலா இருக்கா. அவள் கன்னத்தை பிடித்து செல்லமாக கிள்ளியபடி அவன் கூற, ஹை சொல்லிட்டீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? அவள் ஆவலாக கேட்க, அவளுக்கு ஒரே சந்தோஷம். அண்ணியை கூட்டிட்டு வாங்க அண்ணா, நான் பார்க்கணும்னு ஆசையாக என்கிட்ட கேட்டாள். அவளுடைய செல்ல அன்னிக்கு அவள் கையால் விருந்து சமைச்சு போட போகிறாளாம். ஸோ சண்டே கூட்டிட்டு வர சொன்னான் என்றான் புன்னகையுடன். நைஸ் கேர்ள், எனக்கும் அவங்களை பார்க்கணும் போல இருக்கு. ஆனால் வீட்டில் வேண்டாமே, வெளியே எங்கேயாவது மீட் பண்ணலாம். அவள் உன்னை வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வர சொல்லியிருக்கா. வெளியிலேனா யாராவது பார்த்து விடுவாங்களோன்னு நீ பயந்துட்டே இருப்ப. வீட்டில் அந்த பிரச்சனை இல்லைல்ல? இல்லை, வீட்டில் வேண்டாமே அவள் மறுக்க அவனுக்கு கோபம் எட்டி பார்த்தது. ஏன், என் கூட வீட்டுக்கு வர்றதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை என்றான் காட்டமாக. இல்லை, உங்கள் வீட்டுக்கு வர்றது அவ்வளவா நல்லா இருக்காது. அவன் கோபத்தை கண்டு தயங்கியபடியே கூறினாள். இங்கே பார் சுமித்ரா, அது என்னுடைய வீடல்ல, நம்மளோட வீடு. நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு நீ இவ்வளவு தயங்கிறது எனக்கு சரியா படலை. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன் என்றான் அழுத்தமாக. அவனுடைய கோபத்தில் அவள் தனது பிடிவாதத்தை தளர்த்தினாள். சரி வர்றேன், ஆனால் நீங்கள் வந்து என்னை பிக்கப் பண்ணிக்க வேண்டாம், நானே வந்துடுறேன் அவள் கூற அவன் முறைத்த முறைப்பில் அவள் வாயை மூடிக்கொண்டாள். சரியா காலையில் 10 மணிக்கு பஸ் ஸ்டாப் வந்துடு. வந்துடுறேன், ஆனால் ரொம்ப நேரம் வீட்டில் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, சீக்கிரமே கிளம்பிடுவேன் என்றாள். அதை அப்போ முடிவு பண்ணிக்கலாம் முணுமுணுத்து கொண்டான் அவன். நான் கிளம்பட்டுமா அவள் மெதுவாக கேட்க, எப்போ பாரு ஓடுறதுலேயே குறியாயிரு, போடி அவன் சிடுசிடுக்க. பின்ன இங்கேயே உங்களோட குடும்பமாக நடத்த முடியும் அவளும் படபடத்தாள். ஹே, இது கூட நல்லாத்தான் இருக்கு என்றபடி அவன் அருகில் வரவும், இருக்கும் இருக்கும், முதல்ல போய் வேலையை பாருங்க பாஸ், நான் கிளம்புறேன் என்றபடி வெளியே ஓடிவிட்டாள். தனக்குத்தானே புன்னகைத்தபடி வேலையில் ஆழ்ந்தான் கௌதம். அன்று உணவு விஷயத்தில் நடந்த பிரச்சனைக்கு பிறகு நித்திலா ஆதித்யனுடன் தான் மதிய உணவை சாப்பிட்டாள். மதியம் 1 மணி ஆகவும் தனது சிஸ்டமை ஆஃப் செய்தவள், சாப்பிட போகலாமா ஆதித்யனிடம் வினவியபடியே எழுந்தாள். போகலாம், அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒன்று சொல்லணும் என்றான் அவன் அவளை பார்த்தபடி. என்ன? இனிமேல் மதியம் நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட போ என்றான். அவன் கூறியதில் அவள் மனம் சற்று ஏமாற்றமடைந்தது என்னவோ உண்மைதான். அவனுடன் அமர்ந்து சாப்பிடுவதை அவளும் விரும்பித்தான் இருந்தாள். சாப்பிடும்போது கூட அவன் அமைதியாக இருக்க மாட்டான். அவளை சீண்டி சீண்டி சிவக்க வைத்து கொண்டே இருப்பான். அவளும் பொய்க்கோபத்தோடு அவனை முறைப்பதைப் போல் நடித்து கொண்டிருப்பாள். அதிலும் அவனுக்கு வேண்டியதை பார்த்து பார்த்து பரிமாறியபடி சாப்பிடுவது அவளுக்கு மிகவும் பிடிக்கும். இப்பொழுது அவன் இப்படி கூறவும் அவள் சற்று ஏமாற்றமாக உணர்ந்தாள். இருந்தும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல், ஏன் திடீர் ஞானோதயம் என்றாள் கிண்டலாக. உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த மதியம் பிரேக்கில் மட்டும்தான். அதைத்தானே நானும் அன்னைக்கு சொன்னேன் குறுக்கே புகுந்தாள் அவள். சொன்னதான், அன்னைக்கு நான் உன்னை என் கூட சாப்பிட சொன்னப்பவே சரின்னு சொல்லி இருந்தேனா நான் அமைதியாக இருந்திருப்பேன். அதை விட்டுட்டு கூட சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சியா? அதுதான் என்னையும் பிடிவாதம் பிடிக்க வச்சுது. நீ மறுக்க மறுக்க எனக்கு கோபம்தான் அதிகமாச்சு. அதுதான் அப்படி நடந்துக்கிட்டேன். நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே ஜாயின் பண்ணிக்க, நோ ப்ராப்ளம். சரி என்பதாய் தலையசைத்து விட்டு வெளியேறியவளுக்கு ஒன்று தெளிவாக புரிந்தது. அவனிடம் ஒன்றை மறுக்கும்போதுதான் அவனுடைய பிடிவாதம் அதிகமாகிறது என்பதை தெரிந்து கொண்டாள். இப்பொழுதெல்லாம் ஆதித்யனின் ஒவ்வொரு அசைவையும் அவள் தெரிந்து வைத்திருந்தாள். அவன் என்ன சாப்பிடுவான் என்பதில் ஆரம்பித்து அவனுக்கு எந்த விஷயத்தில் மிக அதிகமாக கோபம் வரும் என்பது வரை அவளுக்கு அத்துப்படி. ஆனால் அவள் ஒன்றை மட்டும் அறிந்து வைத்திருக்கவில்லை. அவனிடம் ஒன்றை மறுக்கும்போது அவனுடைய பிடிவாதம் அதிகமாவது மட்டுமல்ல, மிக மூர்க்கமாக மாறிவிடும் என்பதை அவள் அறிந்திருக்கவில்லை.
இவ்வளவு நாள் வேலை அதிகமாக இருந்ததால் அறையிலேயே சாப்பிட்டு விட்டதாக ஏற்கனவே நித்திலா கூறியிருந்ததால் சுமித்ரா அதிகமாக கேள்விகள் கேட்கவில்லை. பாலா மட்டும் நித்திலாவை ஒரு மௌனப் பார்வை பார்த்தான். சில நாட்களுக்கு பிறகு மூவரும் ஒன்றாக அமர்ந்து உண்பதால் சுமித்ராவின் சலசலப்பில் அவள் பாலாவின் பார்வையை கண்டும் காணாமல் விட்டுவிட்டாள். அவனும் வாயை திறந்து எதுவும் பேசவில்லை. அவன் பார்வை மட்டும் அவ்வப்போது நித்திலாவிடம் பதிந்து மீண்டது. அமைதியாக சாப்பிட்டுவிட்டு எழுந்து சென்று விட்டான். அகம் தொட வருவான். ஹாய் நித்தி, என்னடி புடவையில் வந்திருக்க, என்ன விசேஷம்? வெங்காய கலரில் அழகான ஷிபான் புடவையடிந்து தலைக்கு குளித்திருந்த கூந்தலை தளர பின்னி அதில் மல்லிகைச் சரம் வைத்து எந்தவிதமான செயற்கை அலங்காரமும் இல்லாமல் இயற்கையான மிளிர்வோடு இருந்த நித்திலாவை பார்த்து சுமித்ரா கேட்டாள். கோவிலுக்கு போயிருந்தேன்டி, மறுபடியும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண டைம் இல்லாமல் புடவையிலேயே வந்துட்டேன். ரொம்ப அழகா இருக்கடி, சுமித்ரா ரசித்து கூற, போதும் போதும், காலையிலேயே ஐஸ் வைக்காதே என்று சிரித்தவள் உண்மையிலேயே அவ்வளவு அழகாக இருந்தாள். உண்மையாலும் தாண்டி, வேணும்னா யாரையாவது கேட்டு பார்க்கலாமா? சுமித்ரா குறும்பாக வினவ. ஒன்றும் வேண்டாம், நீ போய் உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்க போறேன் என்றபடி ஓடிவிட்டாள். நித்திலா ஆதித்யனின் காரில் வருவது அலுவலகத்தில் யாருக்குமே தெரியாது. அவள் தினமும் அலுவலகத்தின் பின்வாசலில் இறங்கிக் கொள்வாள். மற்றவங்க என்ன நினைச்சாதான் நமக்கு என்ன என்று கோபப்பட்ட ஆதித்யனிடம், நான் தான் உங்கள் காரில் வர்றேன்ல, இதுக்கு மேல் இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க ப்ளீஸ் என்று பிடிவாதமாக மறுத்துவிட்டாள். ஆதித்யனுக்கு இதில் உடன்பாடில்லை என்றாலும் அதற்கு மேல் அவளை வற்புறுத்தாமல் விட்டுவிட்டான். தேவதை போல் அறைக்குள் நுழைந்தவளை நிமிர்ந்து பார்த்தவன் தன் இரு புருவங்களையும் உயர்த்தியபடி மெலிதாக விசிலடித்தான். அவனுடைய இந்த செய்கையிலேயே அவளுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை குப்பென்று சிவந்து போனது. இன்னைக்கு மாமனை ஒரு வழி பண்ணலாம்ங்கிற முடிவோடு தான் வந்திருக்கியா பேபி? ஒரு மாதிரி குரலில் அவன் கேட்க, என்ன என்று தடுமாறினாள் அவள். உன்னை சுடிதாரில் பார்த்தாலே நான் நானா இருக்க மாட்டேன். இதில் இவ்வளவு அழகாக புடவை கட்டிக்கிட்டு தேவதை மாதிரி என் முன்னாடி நடமாடினால் நான் அவ்வளவுதான். என் பாடு இன்னைக்கு ரொம்பவும் திண்டாட்டம்தான். அவளை கடித்து தின்பதைப் போல் பார்வையிட்டபடி சிறு பெருமூச்சுடன் கூறினான் அவன். அவனுடைய பார்வையால் தன்னுள் ஏற்பட்ட தடுமாற்றத்தை சமாளித்தபடி தனது இருக்கைக்கு சென்றாள் நித்திலா. அவன் அப்பொழுதும் விடுவேனா என்று அவளைத்தான் பார்வையிட்டு கொண்டிருந்தான். அவள் தன் சிஸ்டமை ஆன் செய்து மெயிலை செக் செய்ய ஆரம்பித்தாள். இவனோ தன் சுழல் நாற்காலியை நன்றாக இவள் திரும்பி போட்டு லேசாக சுழன்றபடி அவளையே அங்குலம் அங்கலமாக மேய்ந்து கொண்டிருந்தான். ஐயோ, ஏண்டா இப்படி பார்க்கிற? விட்டால் பார்வையாலேயே என்னை சாப்பிட்ருவான் போல. கொஞ்சமாவது விவஸ்தை இருக்கா? இப்படியா ஒரு பொண்ணை பார்வையாலேயே மேய்வான்? ஒரு மனது அவனை திட்டினாலும் இன்னொரு மனது அவனது பார்வையிடலை ரசிக்கத்தான் செய்தது. சிறிது நேரம் அமைதியாக இருந்தவள் அதற்கு மேல் பொறுக்க முடியாமல், ஏன் இப்படி பார்க்கிறீங்க என்று கேட்டே விட்டாள். அவனோ சிறிதும் அலட்டிக்கொள்ளாமல், என் கண்ணு நான் பார்க்கிறேன் என்றான். ஆனால் உங்க கண்ணு பார்க்கிறது என்னை. சோ வாட்? அவன் அசால்ட்டாக தோலை குலுக்கினான். இப்படி கூறுபவனிடம் என்னவென்று பேச முடியும்? அவள் அமைதியாக திரும்பிக் கொண்டாலே தவிர அவளால் வேலை எதுவும் செய்ய முடியவில்லை. கண்ணியில் டைப் செய்ததை 4 முறை அழித்து மீண்டும் மீண்டும் டைப் செய்து கொண்டிருந்தாள். அவளுடைய தடுமாற்றத்தை அவனும் கவனித்து கொண்டுதான் இருந்தான். அவனுடைய பார்வையிலேயே அவள் வெட்கி சிவந்து கொண்டிருந்தாள். அவளுடைய விரல்கள் கீபோர்டில் டைப் செய்ய முடியாமல் நடுங்கிக் கொண்டிருந்தன. மெல்லிய பதட்டத்தில் அவளுடைய நெற்றியில் முத்து முத்தாக வியர்வை துளிகள் அரும்பியிருந்தன. அவனுடைய குறுகுருவென்ற பார்வையை தாங்க முடியாமல், இப்படி பார்க்காதீங்க ப்ளீஸ். அவளது குரல் குழைந்து நலிந்து வந்தது. ஏன் என்றான் அவன் சிறுசிரிப்புடன். ஏன்னா என்னால் முடியல. அவள் குரல் அவளுக்கே கேட்டிருக்குமா என்பதே சந்தேகம்தான். தனது நடுக்கத்தை மறைப்பதற்காக கீழுதட்டை அழுந்த கடித்து கொண்டு அமர்ந்திருந்தவளை பார்த்தவனின் மனதில் காதல் பெருகியது. பேபி, நான் ஒன்று கேட்கட்டுமா என்றான் மென்மையாக. என்ன என்றாள் அவள் தடுமாற்றமாக. நீதான் என்னை காதலிக்கவே இல்லையே, அப்புறம் ஏன் என்னுடைய பார்வையை உன்னால் தாங்க முடியல? இப்படி குறுகுறுன்னு பார்த்தா எந்த பொண்ணுக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கும். தடுமாறியபடி சமாளித்தாள். அவளை பார்த்து ஒரு மார்க்கமாக சிரித்தவன், அப்படியா, டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா என்று கேட்க, எப்படி? நீ வெளியே போய் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வா, நான் அவளை குறுகுறுன்னு பார்க்கிறேன். அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு பார்க்கலாம், ஓகேவா? சீரியஸாக முகத்தை வைத்துக்கொண்டு அவன் கேட்க,
ச்சே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? என்னை பார்த்த அதே பார்வையை இன்னொருத்திக்கிட்டேயும் பார்க்கிறேன்னு சொல்றீங்க. இதுதான் நீங்க என்னை காதலிக்கிற லட்சணமா? ஊனா நான் உன்னை காதலிக்கிறேன் பேபின்னு உருக வேண்டியது. இப்ப என்னடானா இன்னொருத்தியை பார்க்கிறேன்னு சொல்றீங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னை கடிச்சு திங்கறது போல பார்த்து வச்சீங்களே, அதே பார்வையை இன்னொருத்திக்கிட்டேயும் பார்த்திடுவீங்களா? அவன் இன்னொரு பெண்ணை பார்ப்பேன் என்று விளையாட்டாகத்தான் கூறினான். ஆனால் அவளுடைய காதல் மனது அவளையும் அறியாமல் வெளிப்பட்டு அவளுடைய பொறாமையை தூண்டிவிட கோபத்தில் பொங்கிவிட்டாள். கோபத்தில் மூச்சு வாங்க அமர்ந்திருந்தவளை பார்த்தவன், என்ன பேபி, பொறாமையா? அவள் கண்களுக்குள் பார்த்தபடி வினவ, அதெல்லாம் ஒண்ணுமில்ல. அவன் முகத்தை பார்க்க முடியாமல் திரும்பிக் கொண்டாள் அவள். காதலோடு ஒட்டி பிறந்தது பொறாமை. காதல் வந்துவிட்டாலே பொறாமை என்ற ஒன்று உள்ளே தலை தூக்கிவிடும். தன் இணை தன்னை மட்டும்தான் பார்க்க வேண்டும், தன்னுடன் மட்டும்தான் பேச வேண்டும் என்று காதல் கொண்ட மனது விரும்பும். அதை மீறும்போது பொறாமை உள்ளுக்குள் தன் வேலையை காட்ட துவங்கிவிடும். அதுதான் நித்திலாவின் விஷயத்திலும் நடந்தது. ஆனால் அதை ஒத்துக்கொள்ள தைரியமின்றி அமைதியாக அமர்ந்திருந்தாள். தூங்குறவங்களை எழுப்பிடலாம் டி, ஆனால் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது. அவன் ஆற்றாமையோடு புலம்ப அவள் உதட்டை கடித்துக்கொண்டு அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். பட் ஒன் திங், இந்த ஆதித்யன் கிட்ட உன் பருப்பு வேகாது. பார்க்கலாம் இன்னும் எவ்வளவு நாள் இப்படி தூங்குற மாதிரி நடிக்கிறேன்னு கோபமாக கூறியபடி ஃபைலை பார்க்க ஆரம்பித்து விட்டான். சிறிது நேரம் அமைதியில் கழிய அவளிடம் எதையோ கேட்பதற்காக நிமிர்ந்தவனின் பார்வை அப்படியே நிலைக்குத்தி நின்றது. அவள் அணிந்திருந்த உடலுடன் ஒட்டிய ஷிபான் புடவையும் அவள் அமர்ந்திருந்த விதமும் அவள் உடலின் மொத்த அழகையும் அவன் கண்களுக்கு விருந்தாக்கின. ஒற்றை கையை உயர்த்தி மேஜையின் மீது வைத்து அவள் அமர்ந்திருந்ததால் புடவை மறைக்காத அவளுடைய இடுப்பு பிரதேசம் பளீரென்று கண் சிமிட்டி தன் இருப்பை அவனுக்கு எடுத்து காட்டின. அந்த கள்வனின் திருட்டுத்தனத்திற்கு காற்றும் தன் கரம் நீட்டி உதவி புரிந்தது. ஏசியிலும் மின்விசிறியிலும் இருந்து வீசிய மெல்லிய காற்று அவள் சேலையை லேசாக விலக்கி அவள் வயிற்றிலிருந்த மச்சத்தையும் அவன் கண்களுக்கு விருந்தாக்கின. எச்சிலை கூட்டி விழுங்கியபடி திருட்டு பார்வை பார்த்து கொண்டிருந்தவனை சட்டென்று திரும்பிய நித்திலா கண்டுகொண்டாள். என்ன செய்வது என்று தெரியாமல் திருட்டு மொழி முழித்தவன் ஃபைலை பார்க்கும் சாக்கில் தலையை குனிந்து கொண்டான். எதுக்கு இப்படி முழிக்கிறார் என்று நினைத்தவள் அதற்கு மேல் அதை கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டாள். வேண்டாம், அவளை பார்க்காதே என்ற மூளையின் எச்சரிக்கையையும் மீறி தனது பார்வையிடலை தொடர்ந்தான் அந்த கள்வன். இப்பொழுது அவன் பார்வை உரிமையுடன் அவள் மேனியில் முன்னேற, நோ ஆதி, யூ ஆர் கிராசிங் யுவர் லிமிட் என்று மூளை குரல் கொடுக்க, என்னவள் தானே, பார்த்தால் என்ன தப்பு என்று காதல் கொண்ட மனம் மூளையை அடக்கி உட்கார வைத்தது. காதல் கொடுத்த தைரியத்தில் அவன் தன் கண்களை சற்று மேலேற்ற அதற்கு மேல் முடியாமல் சடாரென்று எழுந்து விட்டான். இதற்கு மேல் ஒரு நொடி இங்கிருந்தாலும் என் கண்ட்ரோலை இழந்து விடுவேன் என்று மனம் மிரட்ட புயல் வேகத்தில் வெளியேறிவிட்டான். தன் அழகால் ஒருவனை பைத்தியமாக அடித்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறியாமல் இவர் இவ்வளவு வேகமா எங்கே போறார் என்று தனக்குத்தானே கேள்வி கேட்டபடி வேலை பார்த்து கொண்டிருந்தாள் நித்திலா. வெளியில் சென்ற ஆதித்யன் வெகு நேரம் கடந்துதான் அறைக்குள் வந்தான். நோ ஆதி, அவளை பார்க்காதே. அவளை பார்த்தால்தானே பிரச்சனை, அவளை பார்க்காதே. ஒரு வாராக தனக்குள் முடிவெடுத்து கொண்டவன் மறந்தும் அவள் பக்கம் திரும்பாமல் தன் வேலைகளில் ஆழ்ந்தான். ஆனால் இன்று உன்னை ஒரு வழி ஆக்காமல் விடமாட்டேன் என்று காதல் கங்கணம் கட்டிக்கொண்டு வலையை விரித்து கொண்டு காத்திருக்கும் போது பாவம் அவனால் என்ன செய்ய முடியும்? அவனும் தன் வாயாலேயே சென்று அந்த வலைக்குள் விழுந்தான். நிலா, அந்த கபோர்டில் ஆர்வி குரூப்ஸ் ஃபைல் இருக்கும் பாரு, எடுத்துக்கொடு என்று கேட்க என்றபடி ஃபைலை எடுக்கச் சென்றாள் நித்திலா. அந்த கபோர்ட் சற்று மேலே இருந்ததால் கையை உயர்த்தித்தான் அந்த ஃபைலை எடுக்க வேண்டியிருந்தது. அவள் எட்டி எட்டி ஃபைலை எடுத்து கொண்டிருக்க அவளது புடவையோ எட்டப்பனாக மாறி அவளது வழவழப்பான இடையை காட்டி கொடுத்தது. எடுத்துட்டியா என்றபடி நிமிர்ந்தவனின் கண்கள் மீண்டும் ஒரு சோதனையை சந்தித்தன. இதுக்கு மேலே முடியாது. மனம் முணுமுணுக்க தனது இருக்கையிலிருந்து எழுந்தவன் மெதுவாக நடந்து சென்று அவளுக்கு பின்னால் மிக நெருக்கமாக நின்றான். தனது புறங்கையால் அவள் இடையே மென்மையாக வருட முதலில் ஏதோ பூச்சி என்று அசால்ட்டாக ஃபைலை எடுத்து கொண்டிருந்தவள் பிறகு தன் பின்னங்கழுத்தில் உணர்ந்த சூடான மூச்சுக்காற்றில் கையிலிருந்த ஃபைலை தொப்பென்று கீழே போட்டாள். அவனுடைய ஒரு கரம் அவளுடைய பின்னங்கழுத்தை வருடி அங்கிருந்த கூந்தலை விலக்க அவனுடைய இதழ்கள் அவளுடைய வெற்று முதுகில் ஊர்ந்து சென்று பிடரியில் இச்சென்று ஒரு முத்தம் வைத்தது. அவ்வளவுதான். அதுவரை அவனிடமிருந்து விலக போராடியவள் அவனுடைய இந்த முத்தத்தில் மொத்தமும் அடங்கி போனாள். அவனுடைய இன்னொரு கரம் அவளுடைய இடையில் பரவி படர்ந்து அவள் மச்சமிருந்த பகுதியில் சென்று அழுத்தமாக நின்றது. அவளோ அவனுடைய தீண்டலிலும் சூடான மூச்சுக்காற்றிலும் சிறிது சிறிதாக தன்னை தொலைத்து கொண்டிருந்தாள்.
தாளமாட்டாதவளாய் அவள் அவன் புறம் திரும்ப அந்த நிலை அவனுக்கு இன்னும் வசதியாக போனது. தனது மூக்கு நுனியால் அவளது கழுத்துச் சரிவை குறுகுறுக்க வைத்தவன், கொல்றேடி, என்னால முடியல என்று முணுமுணுத்தான். அவன் தன் இதழ்களால் அவளுடைய கழுத்து வளைவில் ஒரு அரங்கேற்றம் நடத்தி கொண்டிருக்க அவன் வாயோ, ஐம் லூசிங் மை கண்ட்ரோல் பேபி, ஐ காண்ட் ரெசிஸ்ட் மை செல்ஃப் என்று உணர்ச்சியில் பிதற்றியது. நித்திலாவின் நிலையை பற்றி சொல்லவும் வேண்டுமா? தன்னவனின் அருகாமையில் கரைந்து காணாமல் போய்க் கொண்டிருந்தாள். அவனுடைய இந்த காதல் பிதற்றலில் அவளுடைய கை தானாக உயர்ந்து அவன் பின்னந்தலை முடியை இறுகப் பற்றியது. அவளுடைய இந்த ஒத்துழைப்பில் அவன் தேன் குடித்த சிங்கமானான். அவள் கழுத்து சரிவில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த அவனுடைய உதடுகள் மெல்ல அவளுடைய செவ்விதழ்களை நோக்கி ஊர்ந்தன. ஐ வானா கிஸ் யூ பேபி, ஐ வானா கிஸ் யூ வெரி வெரி பேட்லி என்று கிசுகிசுத்தவனின் விரல்கள் அவளது மேனியில் எல்லைகளை கடந்து கொண்டிருந்தன. அவனுடைய இந்த தீண்டலிலும் தாபம் நிறைந்த இந்த குரலும் வேறொரு மாய உலகிற்கு அவளை இழுத்துச் செல்ல விழிகளை மூடிக்கொண்டாள் அந்த காரிகை. ஆதித்யனுடைய உதடுகள் அவளுடைய இதழ்களை மென்மையாக வருட அந்த தீண்டலில் படாரென்று இவ்வுலகத்திற்கு வந்தவள் தன் ஒட்டுமொத்த பலத்தையும் திரட்டி அவனை பிடித்து தள்ளிவிட்டாள். அவளுடைய தள்ளலில் அவன் 2 அடி பின்னால் சென்று நின்றான். உணர்ச்சிகளின் பிடியில் இருந்து மீளாதவனாய், வை பேபி என்று கேள்வி எழுப்பினான் கிறக்கத்துடன். இது வேண்டாம், இப்படி வேண்டாம் என்றாள் அவள் தடுமாற்றத்துடன். முகம் சிவந்து போய் உடல் முழுவதும் நடுக்கத்துடன் நின்றிருந்தாள் அவள். உணர்ச்சிகள் ஏற்படுத்திய தாக்கத்தை தாங்க முடியாமல் அவள் கீழுதடு பற்களின் பிடியில் சிக்கியிருந்தது. அவள் நின்றிருந்த கோலம் அவனை ரசிக்கத் தூண்டியது. லேசாக உதட்டை மடித்து கடித்தபடி மேலிருந்து கீழ்வரை அவளை ஆராய்ந்தவனின் பார்வை அவளுடைய வெண்மையான இடையில் நிலைத்தது. இவனது அத்துமீறலில் அவளது புடவை கசங்கி லேசாக விலகியிருந்தது. அவன் பார்வையை உணர்ந்தவள் அவசர அவசரமாக தனது புடவையை சரி செய்தாள். அவளது செய்கையை கண்டு கொண்டவனாய் அவனது இதழோரங்கள் சிரிப்பில் சுருங்கின. என்னடி, பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் பலமா இருக்கு என்றபடி அவன் அவளை நோக்கி ஓரடி எடுத்து வைக்க, வேண்டாம், கிட்டே வராதீங்க. ஒற்றை கையை உயர்த்தி தடுத்தவளை பார்த்தவனின் புருவம் சுருங்கியது. ஏன் என்றான் உருமலாக. இது வேண்டாம். மனதில் நடந்த போராட்டம் கண்ணீராய் அவள் கண்களில் வழிந்தது. இப்போ எதுக்கு அழற? அவள் கண்ணீரை பார்த்தவன் கோபமாய் அதட்டினான். அவன் அதட்டியதில் அவள் இன்னும் அதிகமாக அழ ஆரம்பித்தாள். இப்ப எதுக்குடி அழற? நான் என்ன உன்னை ரேப்பா பண்ணிட்டேன்? இன்னும் முத்தம் கூட ஒழுங்கா கொடுக்கல, அதுக்குள்ள கற்பு பறிப்போன மாதிரி அழற. அவளுடைய இதழணைக்க முடியாத கடுப்பில் அவன் கத்தினான். அவனுடைய கத்தலுக்கு பயந்து வேக வேகமாக தனது கண்ணீரை துடைத்து கொண்டாள் நித்திலா. கண்களில் வழிந்த கண்ணீரை அடக்க போராடியபடி நின்றவளை பார்த்தவனின் மனம் கனிந்தது. உனக்கும் பிடிச்சதானேடி இருந்தது, நீயும் என் நெருக்கத்தை விரும்பினதானே, அப்புறம் ஏன் விலகின? அவளுடைய விலகலை ஏற்றுக்கொள்ள முடியாத ஆற்றாமையுடன் அவன் வினவ, அவள் மறுபடியும் இது வேண்டாம் என்று பழைய பல்லவியையே ஆரம்பித்தாள். அவனுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. ஏண்டி இப்படி என் உயிரை வாங்குற? இப்படி புடவை கட்டிக்கிட்டு அழகான பேய் மாதிரி என் முன்னாடி வந்து நின்னா நானும் மனுஷன் தானேடி? என்னை உசுப்பி விட்டு வேடிக்கை பார்க்கிறது நீதான். கோபத்தில் கண்டபடி கத்தியவன் விறுவிறுவென்று வாசலை நோக்கி நடந்தான். கதவை திறப்பதற்கு முன்பு நின்று அவளை திரும்பி பார்த்தவன், இனியொரு முறை புடவை கட்டிக்கிட்டு என் முன்னாடி வந்துடாதே, அதுக்கப்புறம் நடக்கிற எதுக்கும் நான் பொறுப்பாக மாட்டேன். அவள் கண்களை பார்த்து கூறியவன் வேகமாக வெளியேறிவிட்டான். அவன் சென்று வெகுநேரம் கழித்துத்தான் தன் இயல்பிற்கு வந்தாள் நித்திலா. அவன் மீசையின் குறுகுறுப்பு இன்னும் கழுத்தில் ஊறுவது போல் இருந்தது அவளுக்கு. பட்டும் படாமல் அவன் இதழ்கள் உரசிச் சென்ற தன் இதழ்களை தொட்டு பார்த்து கொண்டாள். அவனுடைய அருகாமையில் ஒவ்வொரு நொடியும் தான் பலவீனமாகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை சுகமாய் உணர்ந்தவள் அந்த உணர்வு தந்த தாக்கத்தை தாங்க முடியாமல் மேஜையின் மீது தலை கவிழ்ந்து படித்துவிட்டாள். அதன் பிறகு நித்திலா மாலை கிளம்பும் வரை ஆதித்யன் அலுவலகத்தின் பக்கம் தலை வைத்து கூட படுக்கவில்லை. அகம் தொட வருவான்.